அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். உங்களின் ஆதரவு காரணமாக நம்ம 1000 வீடியோஸை நம்ம கடந்திருக்கிறோம். இதை மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ பதிவுகள் அனைத்திலையுமே எந்த பரிந்துரையுமே இதுவரை வழங்கியதில்லை, இன்னும் வழங்கப் போவது கிடையாது. சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வரைபடம் நம்மளுக்கு அறவே தேவையில்லை. மார்க்கெட்டை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாரும் வரைபடத்தின் மூலியமாக தான் மார்க் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆப்ஷன் செயின் அடிப்படையில் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தம் போதோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தம் போதோ அதான் சப்போர்ட் என்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை குறிச்சிட்டு வரோம். அதில் ஷார்ட் ஸ்டாடல் அடிப்படையில் அண்டு ஷார்ட் ரேஞ்ச் அண்டு வைட் ரேஞ்ச் அடிப்படையில் நம்ம இதை மார்க் பண்ணிட்டு வரோம். அப்போது இதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட் த மணி ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம் ஏற்படலை. இந்த மணி ஆப்ஷனோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால் சந்தை கேப் டவுன் ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்படியே இருந்தாலும் அதாவது அந்த அன்றைய வர்த்தக தினத்தோட லோவுக்கு கீழே வர்த்தகமானதான் அதுக்கு கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை ஏறுமுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் இன்றைக்கி கேப் அப் நடந்தது. கேப் அப் நான் கண்டிப்பாக நம்ம காலையில் வீடியோலேயே எஸ்டர்டே ஹை ஆர் லோ பிரேக் அவுட்ஸ் இருக்கும். அப்போ எஸ்டர்டே ஹையும் லோவும் பிரேக் பண்ணாத போது அதற்குள் எல்லைக்குள்ளே தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போது 0 to ஹீரோ நடக்கிறதுக்கு 16,600 காலர் புட், 16,700 காலர் புட், 16,800 காலர் புட் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு இந்த 3 எல்லைக்குள்ளே அப்போ ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இம்பேக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் சந்தை ஏறுமுகமாக போச்சு. நம்மளுக்கு நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் 3 கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம வைட் ரேஞ்ச், இது ஷார்ட் ரேஞ்ச், இது ரெண்டையுமே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிருக்கு. இதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட டாப்பும் வைட் ரேஞ்சோட டாப்பும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சந்தை நேற்றைய தினத்தோட பயன்பாடே 500 புள்ளிகள் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் இம்பேக்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த எல்லைக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தையோட ஹை லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 புள்ளிகளுக்கு பக்கம் இருந்திருக்கு. அதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், 8 ரூபாய் லோ, 146 ரூபா ஹை, 117 ரூபா. அப்போது எத்தனை மடங்குன்னு பாருங்கள். இதுதான் 0 to ஹீரோ. 16,700 புட் பாருங்கள், 2 ரூபா 50 காசு லோ, 57 ரூபா ஹை, 17 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. இது எவ்வளவு தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்போ இதுதான் 0 to ஹீரோ. அப்போ இந்த மாதிரி ப்ரீமியத்தை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். நேற்று மார்க்கெட் முடியும் போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் படி பார்த்திங்கன்னா நிறையா புட் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் ஹோல்டு எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 16,700 16,600 புட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மணி புட் ஆப்ஷன் 55 ரூபா, 55 ரூபாயிலிருந்து நம்ம 0 இருக்குது. ஆனால் 16,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், 8 ரூபாயில் 146 ரூபாய் இருக்குது. அப்போது இதில் ஹோல்டிங் எடுத்து வச்சவங்களுக்கு இம்பேக்டாக இல்லை இன்றைய தினத்தோட ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு 0 to ஹீரோ இம்பேக்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு இது புரிதல் ஏற்படும். அதனால் இந்த அட்டவணையும் ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் கணக்கிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மே 12ஆம் கான்ட்ராக்ட் படி 17,000 கால், 16,800 புட், 16,500 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 16,750 மிக முக்கிய லெவலாக இருக்க போகுது. அப்போ கீழ்முகமாக 16,500 மட்டும் வாய்ப்புனா அப்போ 16,400 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்க போகுது. 16,750 ஒரு மீடியம் மதில்மேல் போனையாகவும் ஒர்க் அவுட் ஆக போகுது. இது ஸ்டாடல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 16,508 16,865 ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வால்டைலாக தான் இருக்கும். 16,343 17,057 வைட் ரேஞ்ச். அப்போ இந்த எல்லையை கடக்கும்போது எப்படி வர்த்தகம் பண்ணணும், இந்த எல்லைகளை கடக்கும்போது எப்படி வர்த்தகம் பண்ணணுங்கிறது நம்ம முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு 16,779 இது ரெசிஸ்டன்ஸ் 1, 16,887 ரெசிஸ்டன்ஸ் 2, 17,052 ரெசிஸ்டன்ஸ் 3. இதே சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,619 16,530 16,386 இருக்கிறது.
பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஷார்ட் ரேஞ்ச் இதுதான், அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. அடுத்து வைட் ரேஞ்சை கிராஸ் பண்ணி அதற்கு மேலே நிற்க முடிய தகுதி இல்லாமல் அங்கேருந்து பிரேக் பண்ணாமல் ஒன் சைடாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 35,500 காலர் புட், 35,300 காலர் புட், 35,800 காலர் புட் தான் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35,500 புட் பாருங்கள் 13 ரூபாய் லோ, 344 ரூபாய், 267 ரூபாய் க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளவு தூரம் இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 35,300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ரூபா லோ, 168 ரூபா ஹை, 67 ரூபாய் க்ளோசிங். அப்போ இது எவ்வளவு தூரம் 0 to ஹீரோக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நாளைய தினத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் 34,730 35,620, வைட் ரேஞ்ச் 34,310 36,090, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,360, 35,525, 35,782, சப்போர்ட் லெவல் 34,867, 34,608, 34,271. இப்போது மார்க்கெட்டோட லெவல்ஸ் இது பார்க்கும்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், என்ன ஆகும், இம்பேக்ட் எப்படி, மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இது வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம சொன்னது நம்ம பரிந்துரை வழங்குவதில்லை. ஏன்னா சந்தையை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கலாம். அதனால் ப்ராபபிலிட்டி, அதாவது எந்த இடத்தோட வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி திடீர்னு கேப் அப் ஆனதுக்கு காரணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறோம், மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு இது பேசிடுவோம். ஆனால் காரணிகள் இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம வந்து பங்கேற்கலாமா பங்கேற்கக்கூடாதா, அதாவது உங்களுக்கு வந்து நம்ம வந்து வெளியிலிருந்து பார்க்கணுமா இல்லை திருப்பி வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு பிரித்து பார்க்க உங்களோட ரிஸ்க் பேட்டர்ன் தான். அப்போது இதில் வந்துட்டு நம்மளுக்கு வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ தான் நம்ம இது பண்ணணும், அதான் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த அட்டவணையை பொறுத்தவரை நேற்றைய தினம் நம்ம சொல்லலாம் சந்தை வந்துட்டு இறங்க முகமாக இல்லைன்னா நம்ம நியூஸ் பேஸ்டெல்லாம் நம்மளுக்கு முக்கியமில்லை, சார்ட் முக்கியம் இல்லை, இந்த டேபிளில் இந்த காரணி தான், அதாவது அவுட் த மணி ஆப்ஷன்ஸ் அதிகமாக வர்த்தகமாகலை, இந்த மணி ஆப்ஷன்ஸோடு இருந்தங்காட்டி தான் மார்க்கெட் இறங்குவதற்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற காரணியை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சிருக்கணும், அட்டவணை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதனை நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் நம்மளுக்கு எளிமையாக ஒரு சந்தைகளை பற்றி அறிஞ்சுக்கொள்ள இதுலேயே நிறைய என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது, இது எளிமையாக கற்றுக்கலாம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது மே மாதம் 16ஆம் தேதி பயிற்சி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்குது, தொடர்பு கொண்டு அந்த விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலம் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.